உப்பி வருமானது உப்பி வந்துரு சப்பாத்தி என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு தான். என்ன வேணான்றவங்க இப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதிலே பூரி சுட்டுலாம் போல பிச்சா சாஃப்டாக இருக்கும். சூப் எனக்கு கொடுப்பே கொடுக்க மாட்டேன்து. ஏன் இருக்குது குடிங்க சூப். எனக்கு இது மஞ்சள் பூசணிக்காய் சூப் வைக்க மாட்டேன்னு சூப்பு இப்போ கொடுக்காம விட்டுருங்க. மஞ்சள் பூசணிக்காய் சூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே நான் மறந்துருந்தோன்னு வச்சுங்களேன் நடக்கிறதே வேறு மாதிரி இருந்தது. ஆனந்தி உன்னோட வாய்ஸ் வந்து கணீர்னு இருக்கு ஆனந்தி. உனக்கு மைக்கு போட்டாலும் சரி மைக்கு இல்லாட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனந்தி. அந்த ஏதாவது தப்பு நம்ம பண்ணியிருந்தோம்னா அவ்வளோதான். வணக்கம், வாங்க. இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு தகுந்தாவு போல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதை மாதிரி ஒரு மசாலாலாம் இருக்காது, ரொம்ப மசாலாஸ்லாம் போட்டு கிடையாது. ஒரு மைல்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு பாலக் கிரேவி ஒன்று பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் போட்டிருந்தேன், கேட்டிருந்தீங்க அது எப்படி பண்ணுறதுன்ட்டு. சப்பாத்தியோடையும் பூரியோடையும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். எங்கள் சின்ன பையன் கூட கீரைனா வளர்ந்த பையன் தான், ஆனால் கீரைனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே இது பண்ணுவார். ஆனால் வந்து இது செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இது கூட ஒரு சூப்பு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சூப்பு நம்ம செஞ்சோம்னா அடிக்கடி திரும்ப செய்வீங்க. இந்த காயை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு சூப் பார்க்க போகிறோம். ஒரு க்ரீமியான ஒரு சூப். இது டேஸ்ட் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப செய்வீங்க. வீட்டில் குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் ஹோட்டலுக்கு போனால் கூட அந்த சூப் கிடைக்கிறதுலாம் கஷ்டம். மஞ்சள் பூசணிக்காய் சூப்லாம் வீட்டில் நம்ம செஞ்சால் தான் உண்டு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப் வந்து இது காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க நைட் டின்னருக்கு கூட கொஞ்சம் மைல்டாக லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு பவுல் குடிச்சிங்கன்னா நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட சேலட் எதாவது சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அது எங்களுக்கு கிடையாதுங்க, உங்களுக்கு மட்டும் தான் நைட்டுக்கு. இப்போ வந்து இந்த அளவுக்கு பூசணிக்காய் நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க. இப்போ இது வந்து 20 ரூபா 10 தான். இதில் இப்போ நம்ம சூப்புக்கு பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். மஞ்சள் பூசணிக்காயில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோல் எடுத்துடலாம். கலர் வந்து நமக்கு சூப்புடைய கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கணுன்னா காய் வந்து செலக்ட் பண்ணும்போது நல்லா டார்க்காக இதை மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும்னா இருக்கும். இல்லைன்னா லைட்டாக இருந்துச்சுன்னா கலரும் அதே மாதிரி லைட்டாக தாங்க இருக்கும். லைட்டாக இருந்தால் லைட்டாக தான் இருக்கும், டார்க்காக இருந்தால் டார்க்காக தான் இருக்கும். அதை மாதிரி உள்ளே இருக்கிற இந்த குடல்லாம் வந்துட்டு அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கு பாருங்க, இதெல்லாம் எடுக்க வேண்டாம், நல்லா வலிச்சு எடுக்கணும்னு அவசியம். சிலதில் நிறையா இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் வெறும் அந்த கொட்டையை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி பட்டர் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பட்டர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் சேர்த்துங்க. நமக்கு கடலை எண்ணெய்லாம் சூப்புக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் பாதி பட்டர் தாங்க இதில் சேர்க்க போகிறேன் நான். இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக நமக்கு மெல்ட் ஆகிட்டு வரும்போது இந்த சைஸில் ஒரு துண்டு பட்டையும் பார்த்திங்களா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பண்ணி விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ண ஒரு வெங்காயம், இதையும் சேர்த்துட்டு கலந்துட்டு இது எதுவும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காவையும் சேர்த்துட்டு அதையும் ஒரு கலந்து விட்டுடலாம். எதுவுமே ரொம்ப நேரம் வதக்கணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு அப்படியே வந்துட்டு சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் குடிக்கும்போது அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வேணும்னா சேர்த்துப்பாங்க. இந்த அளவுக்கு இந்த சூப்புக்கு சரியாக இருக்கும். அப்புறம் அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்துப்பாங்க. உப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாங்க. இப்போ இந்த கிளாஸால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கிளாஸ் காய் முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த சைடில் குக்கரில் சைடில் வெங்காயம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து நமக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ குக்கரில் தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ இந்த காய் வந்து நமக்கு அடிக்கடி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. நான் ஏன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பம்கின் தோசை மஞ்சள் பூசணிக்காய் தோசையும் போட்டிருக்கோம். தோசை சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதிக்கும் போது நம்ம குக்கர் மூடி போட்டு மூடணும். இந்த மாதிரி கொதிக்கும் போது குக்கர் மூடி போட்டு மூடினா தான் நமக்கு வந்து பொங்கி மேலே வராது. அதுக்காக தான் இது வந்து ஒரு 4-5 விசில் கொடுத்துடலாம் நம்ம.
இப்போ சூப்புக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். குக்கர் விசில் வரணும். அது விசில் வரதுக்கு தான் வந்து சப்பாத்தி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. சப்பாத்தி வந்து புதுசு புதுசுன்னு சாஃப்டாக வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் விசில் வரதுக்குள்ள. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மாவு பிசையறதுக்குலாம் நல்லா வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. இதை மாதிரி அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம்னா மாவு பிசையறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதில் நமக்கு சப்பாத்திக்கு மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உப்பும் எண்ணெயும் அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணுற மாதிரி கைகளால் வெறுமனே பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசையணும். சப்பாத்தி மாவு எப்படி ஆனது பிசையணும்? லூஸாக பிசையணுமா டைட்டாக பிசையணும்? சப்பாத்திக்கு கொஞ்சம் லூஸாக, நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட தான் சேர்க்கறதுனால லூஸாக இருக்கும் மாவு. அதே பூரிக்கு வந்து நல்லா டைட்டாக பிசையணும். ஏன்னா அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பூரி. அதுக்காக தான் நம்ம பூரிக்கு நல்லா டைட்டாக பிசையணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க வேண்டியது தான். சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கினா லூஸாக பிசையறது தான் அர்த்தம். கரெக்டாக லூஸ் ஆக்கிட்டு பிசையும் போது நல்லா டைட்டாக பிசையணும். ஆமாம், எல்லா வீடியோவிலும் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்க. இது எனக்காக கேட்கல நந்தி, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் கேட்குறேன். உங்கள் நல்ல எண்ணங்களை நாங்கள் பாராட்டுகிறோம். நீங்கள் மானா லூஸாக பேசிங்க டைட்டாக பேசிங்கன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ இதை மாதிரி நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இதை மாதிரி மாவை நம்ம திருப்பி விட்டு பிசைய வேண்டியது தான். இந்த மாதிரி தட்டி அடித்து பிசைஞ்சோம்னாவும் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். யாரையாவது கோபமாக நினச்சி கோபமாக யார் மேலேயாவது கோபமாக இருந்தால் நினச்சி அடிச்சு இல்லை, யார் மேலேயாவது கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை நம்ம மாவு மேலே காமிக்கலாம். யார் மேலே கோபம்? வீட்டுக்கார் மேலே தான் கோபம். இப்போ மாவு இதை மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிடலாங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுட்டு இதை மாதிரி இது ஒரு 15 மினிமம் ஒரு 15 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் நமக்கு ஊறிச்சுன்னா சரியாக இருக்கும். இப்போ பிசைஞ்சு வச்சாலும் திரும்பி நம்ம சப்பாத்தி இப்போ அடுத்தது நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதை பிசைஞ்சிட்டு தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஊறி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். திரும்பி பிசையறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மாவு மட்டும் நமக்கு காயக்கூடாது, அதனால் பிசைஞ்சு வச்சுட்டு உடனே மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. இப்போ குக்கர் சூப்புக்கு நம்ம விசில் ஒரு 5-6 விசில் வந்துருச்சு, 4-5 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம், இப்போ சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடினதுனால மேலே எங்கேயுமே குக்கரில் பொங்கி வரல. ஏன் பொங்கி வந்து அதை கழுவுறது அவ்வளோ கஷ்டமா நந்தி? பொங்கி வந்தால் தண்ணி இப்போ நம்ம நீங்கள் விட்ட தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். வெளில வந்துச்சுன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் வெளியில் தான் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். ஸ்டவ்லாம் வீணாயிடும். ஸ்டவ்வும் வீணாயிடும், அப்புறம் அது சூப்பில் இருக்கிற அது சத்தம் சரியாக இருக்கு. இப்போ இதை மாதிரி ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிகட்டிக்கலாம். காயும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு குக்கர் பார்த்திங்கன்னா விசில் வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த பட்டை துண்டை வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா விழுது போல் அரைச்சிடணுங்க. இப்போ இதை குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இங்கே வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கழுவி சேர்த்துடலாம். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல, அப்படியே தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேங்க. இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். கலர் பார்க்கும்போதே பாருங்கள், கலரும் பாருங்கள், டெக்ஸ்சரும் பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. நம்ம எதுவுமே க்ரீமியாக ஆகிறதுக்கு எந்த ஒரு பொருளும் சேர்க்கல. இந்த காயே அவ்வளோ க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து இது வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம ரொம்ப சூடு இல்லை, ரொம்ப கொதி வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே வெந்துருச்சு. லேசாக நம்ம ஒரு சூடு பண்ணுறதுக்கு மட்டும் தான் நம்ம அரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. ஆனால் லேசாக ஒரு சூடு பண்ணணும். லேசாக அந்த ஓரங்களில் நமக்கு நுர கட்டிட்டு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ லேசாக அந்த ஓரங்களில் அப்படியே பபிள்ஸ் வருது நுர கட்டிட்டு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம வேணுன்ற அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துடலாம். பாருங்கள், அப்படியே மஞ்சள் கலரும் அப்படியே பச்சை கலரும் பார்க்கறதுக்கு கிடையாது, சூப்பராக இருக்குது.
மஞ்சள் கலர் சிங்கிச்சா பச்சை கலர் சிங்கிச்சா. இப்போ வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுங்க. என் வேலை இங்கே சமைக்கிற வேலை தான். கேமரா பார்க்குற வேலை கேமராமேனோடைய வேலை. அவர் பார்த்தீங்கன்னா கேமராவில் மைக்கை மாட்ட மறந்துட்டார். நான் மைக் மாட்டிட்டேன், ஆனால் அவர் வந்து மைக் மாட்டல. அதனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சூப்புக்கு மட்டும், இன்ட்ரோ சூப்பில் மட்டும் இனிமேல் நல்லாயிருக்கும். அதே நான் மறந்துருந்தோன்னு வச்சுங்களேன், நடக்கிறதே வேறு மாதிரி இருந்தது. ஆனந்தி உன்னோட வாய்ஸ் வந்து கணீர் கணீர்னு இருக்கு ஆனந்தி. உனக்கு மைக்கு போட்டாலும் சரி மைக்கு இல்லாட்டாலும் நல்லா தான் இருக்கு ஆனந்தி. அந்த ஏதாவது தப்பு நம்ம பண்ணியிருந்தோம்னா அவ்வளோதான். அதே அவங்க பண்ணாங்கன்னா வேறு மாதிரி. இப்போ நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாவும் பிசைஞ்சு வச்சுருக்கோம் சப்பாத்திக்கு. அதே மாதிரி சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ பாலக்கீரையும் பார்த்திங்கன்னா நான் ஆஞ்சி க்ளீன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சூப் ரெடி ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்துட்டு சூப்பு வந்து சூடாக இருக்கும்போதே குடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சூப்பை குடிச்சு முடிச்சிடலாங்க. சூப்பை குடிச்சிட்டு நம்ம ஹெல்த்தியாக வந்து ரொம்ப தெம்பாக வந்து பாலக்கீரையும் சப்பாத்தியும் செஞ்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பு. சூப் எனக்கு கொடுப்பே கொடுக்க மாட்டேன். ஏன் இருக்குது குடிங்க சூப்பு. எனக்கு இது மஞ்சள் பூசணிக்காய் சூப்பு மாட்டேன். சூப்பு இப்போ கொடுக்காம விட்டுருங்க. மஞ்சள் பூசணிக்காய் சூப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயுமே சூப் சுட சுட குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது மிளகுத்தூள் தூவி சாப்பிட்டுக்கலாங்க. சூப் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம வந்து பாலக்கீரையை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே அவங்களும் வந்துட்டு சூப்பை குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஆஃப்டர் த பிரேக்கா? ஆமாம். இப்போ சூப்புலாம் குடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சூப்பு குடிச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம பாலக்கீரையை கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 10 பல் அளவுக்கு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்குங்க. அதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினா போதும். அதுக்கு மேலே தேவைப்படாது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க. இதில் தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு சீரகம் மட்டும்தான் தாளிப்பு நமக்கு. இது எண்ணெய் இந்த அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். நம்ம இந்த எண்ணெயிலே மஞ்சத்தூளை சேர்த்துடணும். இது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக ஒரு இந்த கண்ணாடி பதத்துக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரை வந்து ஒரு கத்து அளவுக்கு கீரை, ஒரு கட்டு அந்தளவுக்கு கீரை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. இலை மட்டும்தான், காம்பு தேவையில்லை. இப்போ கீரையை சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டு இப்போ மிளகாத்தூள், இது வந்து வெறும் மிளகாத்தூள், நான் வீட்டிலே அரைச்ச வெறும் மிளகாத்தூள் தாங்க. இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்க்கணும்னு வச்சிங்கன்னா வெங்காயத்தை வதக்கும் போதே பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்க்கலை, வெறும் மிளகாத்தூள் மட்டும் போதுமேன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து ஒரு வதக்கிடுறேன். விருப்பப்பட்டால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த பச்சை கலர் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு சர்க்கரை சேர்க்குறோம். இப்போ பாலக்கீரை நம்ம சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கீரையே நமக்கு இந்த கீரையே பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதில் வந்து தண்ணி வருது பாருங்கள். தண்ணி சுண்டுற அளவுக்கு நமக்கு வதக்கினா போதும். நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணியெலாம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி மூடி போட்டு மூடணுன்னு நமக்கு மூடவும் கூடாது. அப்படியே ஓப்பனாக தான் நமக்கு வந்து திறந்து வச்சு தான் நம்ம வந்து சமைக்கணும் கீரையை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஒன்றும் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை நிறையா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துடலாங்க. கொத்தமல்லி தழையும் உப்பும் சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரையில் இருக்கிற தண்ணி சுண்டுற வரைக்கும் தான் நமக்கு கணக்கு. இப்போ இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. சப்பாத்திக்கு இப்போ மாவு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இப்போ நம்ம அதை எடுத்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா இப்போ சாஃப்டாக இருக்கும். முன்னாடிக்கு நமக்கு பிசைஞ்சு வைக்கும்போது இருந்ததுக்கும் இப்போ நல்லாவே தெரியும் நமக்கு. சும்மா லேசாக ஒரு 2 பிசைஞ்சிட்டு அப்படியே உருண்டை போட்டுக்கலாங்க. இப்போ மாவு நம்ம வந்து எடுத்துட்டு இது மாவு வந்து காயக்கூடாது. இது மாவு வந்து மூடி வச்சிடணும். இங்கே ஒரு தட்டில் மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ மாவு இதில் தட்டிடலாம். இப்போ நான் வந்துட்டு இங்கே ஸ்டவ்வில் கல்லும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா இதை மாதிரி உருட்டிப்பேங்க. இப்போ இதை மாதிரி
எல்லாத்தையும் உருட்டிட்டு இப்போ இங்கே ஒரு பவுலில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை இதில் தடவிடுறது. தடவிட்டு ஒரு மடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் அப்படியே நிறைய தடவணும்னு அவசியம் இல்லைங்க, சும்மா லேசாக தான் நினச்சி. இப்போ இந்த மடித்த மாவையும் நம்ம அப்படியே இந்த பவுலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம், நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை உருட்டிடலாங்க மாவு தட்டி. இப்போ சப்பாத்தி கல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டேன். கல் வந்து எப்பயுமே நமக்கு சப்பாத்தி மட்டும் நல்லா சூடாக நல்லா இருக்கணும், நல்லா காய்ச்சலாக இருக்கணும் சப்பாத்தி கல். ரொம்ப மெலிசாகவும் உருட்டக்கூடாது, ரொம்ப மொத்தமாக உருட்டிடக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம உருட்டிட்டு இப்போ கல் நல்லா புகை வர மாதிரி நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ போட்டுடலாம் சப்பாத்தியை. உப்பி வருமானது உப்பி வந்துரு சப்பாத்தி, என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு தான். இப்போ சப்பாத்தி லேசாக உப்பி வருது பாருங்கள். உப்பி வரும்போதே நம்ம முனையில் பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி போட்டு லேசாக திருப்பி விட்டுற வேண்டியது தான். வெறும் இந்த மாதிரி நம்ம துணி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற நல்ல துணி இந்த மாதிரி சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணுற ஒரு லேசாக இந்த மாதிரி ஓரங்களில் நல்லா நமக்கு அமுக்கி விடலாம். எண்ணெய் வேணான்றவங்க இப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லேசாக இதில் வந்துட்டு எண்ணெயை லேசாக தடவிக்கலாங்க. நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். பிச்சா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த கீரையை வந்து இங்கே நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கணும். அதை மாதிரி தயிர் வந்து பார்த்திங்கன்னா புது தயிராக இருக்கணும், புளிப்பே இருக்கக்கூடாது தயிருக்கு. நல்லா கெட்டியாகவும் இருக்கணும், அதை மாதிரி புளிப்பில்லாத ஒரு தயிராகவும் இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாங்க. அதை மாதிரி இது செஞ்சு உடனே சாப்பிட்றணும். இது வந்து காலையில் செஞ்சுட்டு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயிர் வந்து புளிப்பேறிடும். புளிப்பேறிடுச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது. இப்போ சப்பாத்தி எடுத்து டேஸ்ட் பார்த்துடலாங்க. சப்பாத்தி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி நமக்கு எண்ணெயும் ரொம்ப இருக்காது சப்பாத்தியில். நான் இந்த பேசாண்டி சாப்பிட்டுக்கிறேன். பசி எடுத்துக்கிச்சு சாப்பிட்றேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ரெண்டுமே எப்படி இருந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.